ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, நாங்கள் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், ஃப்ரீ கோர்ஸ் உண்டு. அதாவது டிஜிட்டல் ஸ்டடீஸால ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீயான ஒரு கோர்ஸ் ஒன்றாக இருக்கும். இதுல நாங்கள் பார்க்க போறோம் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், அதே மாதிரி கன்வா, இது மாதிரியான லைஃபுக்கு வெரி இம்பார்ட்டன்டான, அதாவது நாங்க எந்த ஒரு கம்பெனிக்கு போனாலும் அல்லது ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்லயோ எதுலயோ ஒர்க்ல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும், அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களோட பர்சனல் யூஸுக்காக இருந்தாலும் நாங்க எங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு இம்பார்ட்டன்டான சில விஷயங்களை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் பார்க்க போறோம். அதாவது எல்லாமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதே மாதிரி விஷயங்களாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த கோர்ஸை நீங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்கில்ல, அதாவது ஐடி ஸ்கில்ல, வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், இந்த ஸ்கில்ல ஒரு படித்தரத்தை நிச்சயமா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அந்த ஸ்கில்ல இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமா காண்பீங்க. ரைட். அப்ப இதை ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சும்மா விட்டுறாம நீங்க என்ன செய்யுங்க, படிச்சு தர விஷயங்களை ப்ராக்டிக்கலி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க என்றதை போல. ரைட். அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணுங்க. கிளாஸ் ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. விலங்கல் சொன்னா ரெக்கார்டிங்ஸ் தாரதான ரெக்கார்டிங்ஸை ரிப்பீட் பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குமான்னு சொன்னா என்ன தாராளமா கண்டெக்ட் பண்ணி டவுட்ஸை கேட்டுக்கொள்ள இயலுமாக இருக்கும். இந்த கோர்ஸ்ல ஜாயின் இருக்கிறார்கள் ஆல்ரெடி கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் இருக்கிறார்கள் தான் ஷுவர்லி ஜாயின் ஆகிருப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ஐடி படிக்கிறதும் கஷ்டம். ஏன்னா ப்ராக்டிக்கலி தான் நாம படிக்கணும். சும்மா தியரியை மட்டும் படிச்சுட்டு போறது எந்த கிளாஸ் உடைய நோக்கமோ எந்த லெக்சர்ஸ் உடைய நோக்கமோ இல்லை. எந்த கோர்ஸ் எடுத்தாலும் நான் தியரி மட்டும் பேசிட்டு போறது இல்லை. மாற்றமான ப்ராக்டிக்கலோட தான் எல்லா தியரிஸையும் பேசுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ கோர்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா விளங்கும் நாங்க எப்படி லெக்சர்ஸ் நடத்துறோம், எந்த மாதிரியான ப்ராக்டிகல்ஸ் அவங்களுக்கு கொண்டு வரோம், எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றோம் என்ற விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள எளிமையாக இருக்கும். ஸோ நாங்க டைமை வேஸ்ட் பண்ணாம பாடத்துக்குள்ள போவோம். ரைட். இப்ப நீங்க இந்த கோர்ஸை ஃபாலோ பண்றீங்க, உங்களோட கம்ப்யூட்டர்ல அல்லது லேப்டாப்ல கட்டாயமாக எம்எஸ் ஆஃபீஸ், அதாவது ஆஃபீஸ் பேக்கேஜ் இருக்கணும். அதுல தான் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாம் வர மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி உங்களோட கம்ப்யூட்டர்ல அல்லது லேப்டாப்ல இல்லைன்னு சொன்னால் நாங்க சாஃப்ட்வேர்ஸ் ப்ரொவைட் பண்றது இல்லை. ஸோ நாங்க போட்டோஷாப் கோர்ஸ்ல கூட, போட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் கோர்ஸ், அந்த மாதிரியான கோர்ஸ்ல கூட நாங்க போட்டோஷாப் சாஃப்ட்வேர்ஸ் ப்ரொவைட் பண்றதில்ல. நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா கம்யூனிகேஷன்லயோ ஏதோ உங்களோட பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகளுக்கு போயிட்டு அந்த சாஃப்ட்வேர்ஸை உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள, பட் இல்ல உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமா உங்களுக்கு என்ன செய்யலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள இயலும். யூடியூப்லயும் நிறைய வீடியோஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள இயலுமா இருக்கும். நான் எந்த கோர்ஸ்லயும் எந்த சாஃப்ட்வேர்ஸும் ப்ரொவைட் பண்றதில்ல. அதாவது கொமர்ஷியல் ரீதியான சாஃப்ட்வேர்ஸ் நாங்க ப்ரொவைட் பண்றது இல்ல என்ற விஷயத்தை நான் தெளிவாகவே சொல்லிக்கொள்றேன். யாரும் எனக்கு மெசேஜ் போட வேண்டிய அவசியம் இல்லை. சாஃப்ட்வேர் இல்ல, வேர்ட் இல்ல, எக்ஸல் இல்ல தாங்க அப்படின்னு சொல்லி யாரும் போட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க சாஃப்ட்வேர்ஸ் ப்ரொவைட் பண்றது இல்லை. நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்க. ரெண்டாவது கமர்ஷியல் யூஸுக்காக நீங்க அதனுடைய ஒரிஜினல் வெர்ஷன் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் என்றதால ஸோ நீங்க கம்யூனிகேஷன்ல கொடுத்தாலும் ஈஸியா போட்டு தந்துடுவாங்க. அந்த விஷயங்களை நீங்க பார்த்து கொள்ளுங்க. ரைட். நாங்க இப்ப படிக்க போறோம், வேர்டை படிக்க போறோம், எக்ஸல படிக்க போறோம், பவர் பாயிண்ட் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க வேர்டை பார்ப்போம், அதுக்கு பின்னால எக்ஸல பார்ப்போம், அதுக்கு பின்னால பவர் பாயிண்ட் பார்ப்போம், அதுக்கு பின்னால கேன்வா ரீதியா எடிட்டிங் ரீதியா கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் நாங்க பார்ப்போம். ரைட். அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லா உங்களோட அட்டென்ஷன் எனக்கு ஃபோக்கஸ் உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா கிளாஸ்ல இருக்கணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்டான மெயின் திங் விஷயங்களை நாங்க பார்க்க போறோம். வேர்ட்ல நான் என்ன செய்ய மாட்டேன், ஒவ்வொரு ஆப்ஷனா எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்க மாட்டேன். நான் சொல்லணும் இப்ப உள்ள போனது பின்னால. ரைட். அப்ப நாங்க வேர்டை ஓபன் பண்ணிக்கொள்வோம் ஃபர்ஸ்ட். ரைட். இப்ப எல்லாருக்கும் தெரியும் இதான் டெஸ்க்டாப் அப்படின்ற விஷயம். அதாவது இந்த விண்டோஸ் சம்பந்தமாக கம்ப்யூட்டருடைய பேசிக், அதோட பிடிஎஃப் எல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கொண்டு, நோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கொண்டு, இதெல்லாம் இந்த ஃப்ரீயான இந்த கோர்ஸ்ல நான் செய்ய போறது இல்லை. ஏன்னா டைம் லிமிட்டடான டைமா தான் இருக்குது. ஸோ அதனால நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா நேரடியா பாடத்துக்குள்ள போறேன். என்னோட கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் கோர்ஸ் இருக்குது, அதுல வெரி டீப்பாக நான் விளங்கப்படுத்திருக்கோம். ஸோ ரைட். நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா இப்ப எங்கட கோர்ஸுக்குள்ள, இந்த ஃப்ரீ கோர்ஸுக்குள்ள நாங்க போவோம். ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க வேர்டை பத்தி படிக்க போறோம். வேர்ட் அப்படின்னு சொல்றது
அதாவது வேர்ட் ப்ரொசஸிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நாங்க லெட்டர் ஒன்று டைப் பண்ண போறோம், அல்லது ஏதோ ஒரு விஷயத்த வந்து நாங்க டைப்பின் மூலமாக அல்லது புக் கொண்டு இது மாதிரியான விஷயங்களை வந்து டைப்பினோட சப்ஜெக்ட்ல வரக்கூடிய அதாவது ரிலேட்டடான விஷயங்களை வந்து நாங்க இந்த வேர்ட்ல எம்எஸ் வேர்ட்ல மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல வந்து நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் மேனேஜ் பண்ணி கொள்வோம். ரைட், நான் வேர்டை ஓபன் பண்றேன். உங்களுக்கு என்ன செய்யலாம்னா சர்ச் பார்ல போயிட்டு நீங்க ஆல்ரெடி வேர்டை இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம், வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த வேர்ட் என்னது இங்க வரும். இதை நீங்க கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வேர்ட் ஓபன் ஆகும். ரைட், ஆல்ரைட். அப்ப நான் என்ன செய்வேன், இதை திரும்ப க்ளோஸ் பண்றேன். இன்னொரு மெத்தட் இருக்குது உங்களுக்கு ஓபன் பண்றதுக்கு. ஆல்ரெடி உங்களோட அதாவது அவங்களோட டெஸ்க்டாப்ல வந்து ஷார்ட்கட்டாக இருந்துச்சுன்னு சொன்னா அங்கிருந்து நம்ம ஓபன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட டாஸ்க் பார்ல வந்து உங்களுக்கு பின் பண்ணி வச்சாலும் என்ன செய்யலாம்னு சொன்னா பின் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இதுல இருந்தும் உங்களுக்கு ஓபன் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், நான் என்ன செய்யறேன், சர்ச் பண்ணி என்ன செய்யறேன், வேர்டை ஓபன் பண்ணிக்கொள்றேன். ரைட், சர்ச் பண்ணி ஓபன் பண்ணிருக்கிறேன். ஓபன் பண்ணி நான் நியூ எண்டத்தை கொடுக்குறேன். நான் நியூவா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நியூ எண்டத்தை கிளிக் பண்ணி புதிய ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்றேன். அதாவது வேர்ட்ல நாங்க யூஸ் பண்ணும் போது வரக்கூடிய அந்த பேஜுக்கு சொல்லுவோம் பேஜஸ் அப்படின்னு சொல்லி. எக்ஸல்ல போனா நாங்க ஷீட்டுவோம், அதே மாதிரி பவர் பாயிண்ட் போனா நாங்க ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் வித்தியாசமான விஷயங்கள் வரும். அதாவது நாங்க வேர்டை யூஸ் பண்ணும் போது அதுக்கு பேஜ் என்ற பேர்ல சொல்லுவோம், எக்ஸலை யூஸ் பண்ணும் போது அதுக்கு ஷீட்னு சொல்லுவோம், அதே மாதிரி பவர் பாயிண்டை யூஸ் பண்ணும் போது அதுக்கு வந்து நாங்க ஸ்லைடுவோம், இல்லஸ்ட்ரேட்டர் மாதிரியான சாஃப்ட்வேருக்கு போகும்போது ஆர்ட்போர்டுவோம். இப்படி வித்தியாசமான பேர்கள் வரலாம். என்றாலும் நாங்க எங்களோட ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கிங் ஏரியா தான் நாங்க அந்த பேர்களை வந்து சொல்லி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரைட், நான் இந்த இடத்துல நியூ அதாவது புதிய ஒரு பிளாக் ஷீட் ஒன்று பிளாக் டாக்குமெண்ட் ஒன்று ஓபன் பண்ண போறேன். இந்த இடத்துல பிளாக் கண்டதை கிளிக் பண்ணேன். ரைட், எனக்கு தேவையான ஒரு டாக்குமெண்ட்டை நான் என்ன செஞ்சிட்டேன், வேர்ட்ல ஓபன் பண்ணிட்டேன். ரைட், இதுதான் வேர்ட் சாஃப்ட்வேர் என்றது. உங்களுடைய வேர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து வித்தியாசமா இருக்கலாம். அது எல்லாம் எந்த இஷ்யூவும் இல்லை. நான் படிச்சு தர வேர்ஷனை தான் நீங்க யூஸ் பண்ணணும்ன்றது இல்ல. வேற வேர்ஷனை யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்டா அதுவும் இல்லை. ரைட் ரைட், அப்ப வேர்ஷன்ல வந்து இஷ்யூ இல்லை. உங்களுக்கு தேவையான வேர்ஷனை யூஸ் பண்ணிக்கொள்ளும் இந்த கோர்ஸுக்கும். ரைட், நான் ரைட் ஏன்னா வந்து அப்டேட்டட் வேர்ஷன் இருக்கு. ஸோ நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னால் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறேன் இந்த வேர்டை வந்து படிக்கிறது. ரைட், ஓகே. அப்ப வேர்டை ஓபன் பண்ணிருக்கிறேன். இதுல பாருங்க, மேல ஃபைல் இருக்குது, ஹோம் இன்சர்ட், ட்ரோ, டிசைன், லே அவுட், ரெஃபரன்சஸ், மெயிலிங், ரிவ்யூ, வியூ. அது இதுல வந்து உங்களோட வேர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமா இருக்கலாம். சம்டைம் இந்த ட்ரோன்றது இருக்காது, அப்படியான விஷயங்கள் இருக்கலாம். அது இஷ்யூ இல்லை எங்களுக்கு. என்னன்னு சொன்னால் இதுக்கு நாங்க சொல்லுவோம் ஒவ்வொரு டேப்னு சொல்லி பாருங்க. இந்த டேப்பை கிளிக் பண்ணும் போது இந்த டேப் இதுக்கு நாங்க சொல்லுவோம் டேப்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த டேப்பை கிளிக் பண்ணும்போது அந்த டேப்புக்குள்ள இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ் அல்லது ரிபன் அது ஓப்பன் ஆகுது. இதுக்குள்ள வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. எங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை வந்து எங்களோட ஒர்க்கிங் ஏரியாக்குள்ள யூஸ் பண்ணி கொள்ளலாம் என்றுதான் இதனுடைய பேசிக்கான ஒரு ஐடியாவா இருக்கும். ரைட், அப்ப வேர்டுடைய தீம் இது வந்து எங்களுக்கு கலரிங் தீம்ல இருக்குது. ஃபைல்ல போயிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், அக்கௌண்ட் என்ன இந்த இதுக்கு போயிட்டு அக்கௌண்ட் என்ன இந்த டேப்புக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், இதுல தேவைன்னு சொன்னால் ரைட் தீம்ல வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், பிளாக் தீம் தேவைன்னு சொன்னா பிளாக் தீமை போடலாம். அப்படி உங்களுக்கு தேவையான தீமை வந்து போடலாம். நான் யூஸ் சிஸ்டம் செட்டிங் அப்படின்றத தான் வச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான தீம்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளும் என்ற விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அப்ப நான் என்ன செய்யறேன், இப்ப நான் வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிருக்கிறேன். அண்ட் தென் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி தந்தது இதெல்லாம் டேப்னு சொல்லி இந்த டேப்புக்குள்ள ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த தேவையான ஆப்ஷன்ஸ் தான் நாங்க இதுக்குள்ள யூஸ் பண்ண போறோம் என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ரைட், அப்ப நாங்க முதலாவது ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணினா வேர்ட் டாக்குமெண்ட் ஆயிருக்கலாம், எக்ஸல் ஆயிருக்கலாம், அல்லது பவர் பாயிண்ட் ஆயிருக்கலாம், இல்லஸ்ட்ரேட்டர் ஆயிருக்கலாம், அல்லது போட்டோஷாப் ஆயிருக்கலாம். எந்த சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணினாலும் நாங்க என்ன செய்யணும், அதை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு சேவ் பண்ணி கொள்ளணும். வை ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறோம், சேவ் பண்ணி இல்ல 4-5 பக்கம் டைப் பண்ணிருக்கிறோம், அல்லது எங்களோட தேவையான ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கிறோம். திடீர்னு மெஷின் ஓப் ஆகுது அப்படின்னு சொன்னால் மேபி அவங்களோட அந்த டாக்குமெண்ட் வந்து மிஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் கூட இருக்குது. இப்ப இருக்கிற வெர்ஷன்ஸ்ல வந்து ரிகவரி ஆக வரும், என்றாலும் மிஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்றதால நீங்க ஒர்க் பண்ணும் போது வந்து சேவ் பண்ணி கொண்டே ஒர்க் பண்ணணும். ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க சேவ் பண்ணிக்கொள்வோம். இந்த ஃபைல் என்றதுக்கு போயிட்டு நான் என்ன செய்யறேன், சேவ் ஆஸ் கொடுக்குறேன். சேவ் ஆஸ் கொடுத்து ப்ரௌஸ் பண்ணணும், எங்க சேவ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்கு நான் போறேன். இதுல நான் என்ன செய்ய போறேன், டெஸ்க்டாப்ல போய் சேவ் பண்ண போறேன். ரைட், நான் என்ன செய்யறேன், அதாவது வேர்ட் ரைட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்று சொல்லி சேவ் பண்றேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்றேன். இது வேர்ட் டாக்குமெண்டாவே சேவ் பண்றேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னா பிடிஎஃப் சேவ் பண்ணணும்,
நாங்க ஃபர்ஸ்ட் வேர்ட் டாக்குமெண்டா சேவ் பண்ணிட்டு தான் அடுத்த பிடிஎஃப் சேவ் பண்றதா இருந்தா பிடிஎஃப் சேவ் பண்ண வேண்டும். ஏன்னா வேர்ட் டாக்குமெண்ட் என்ன சொல்லி எங்களுக்கு எப்ப எடுத்தாலும் சேஞ்ச் பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா பிடிஎஃப் சேவ் பண்றோம்னு சொன்னா சேஞ்ச் பண்ணலாம். இப்ப இருக்கிற அந்த டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி தாராளமா இந்த ஒரு பிடிஎஃப் வந்து சேஞ்ச் பண்ணலாம். பட் அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். வேர்டா இருந்தா வெரி ஈஸியா இருக்கும், எங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் என்ற விஷயத்தால வந்து வேர்டாகவே நான் என்ன செய்யணும் சேவ் பண்ணிக்கொள்றேன். ரைட், நீங்க வேர்டா சேவ் பண்ணுங்க. வேர்டா சேவ் பண்ணி அதுக்கு பின்னால தேவைன்னா வேற ஒரு கொப்பியை வந்து பிடிஎஃப் உங்களுக்கு தேவையான மாதிரி சேவ் பண்ணிக்கொள்ள மாதிரி இருக்கும். அவ என்ன செய்யலாம், உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் போனாலும் நீங்க உங்களோட மெஷின்ல வேர்டா சேவ் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் ஓபன் பண்ணி எடிட் பண்ணி கொள்ற மாதிரி இருக்கும். ரைட், நான் இந்த சேவ் என்ற பட்டனை கிளிக் பண்றேன். இப்ப இந்த டாக்குமெண்ட் வந்து டெஸ்க்டாப்ல சேவ் ஆயிருக்குது. ரைட், அப்ப நான் சேவ் பண்ற விஷயத்தை முடிச்சிட்டேன். இப்ப நான் எந்த விஷயத்துக்கு வரேன். ரைட், அப்ப நாங்க மேல பார்த்தோம், இதுல வந்து டெப் என்ற ஒரு ஏரியா பார்த்தோம், அதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரிபன். ரைட், அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியா பாருங்க, இது வந்து கிளிக் போர்டு என்ற ஏரியா, இது வந்து ஃபொண்ட் என்ற ஏரியா, ஃபொண்ட்டுக்குள்ள சப்ஜெக்ட் ஆனது, இது வந்து பேராகிராஃப் என்ற ஏரியா, இது ஸ்டைல் என்ற ஏரியா, எடிட்டிங் என்ற ஏரியா. அதே மாதிரி இன்சர்ட்டுக்குள்ள போயிட்டு பாருங்க, பேஜஸ், டேபிள்ஸ், இல்லஸ்ட்ரேஷன்ஸ், அடின்ஸ், மீடியா, லிங்க்ஸ், கமெண்ட்ஸ், ஹெடர் அண்ட் ஃபூட்டர், டெக்ஸ்ட், சிம்பிள், இப்படி வந்து ஒவ்வொரு செக்ஷனாகத்தான் அந்த ரிபனுக்குள்ள என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிரிச்சு ஆப்ஷன்ஸ் வந்து பிரிச்சு வச்சுக்கிறாங்க. வெரி ஈஸிக்காக, உங்களுக்கு ஈஸியா அதை கண்டுபிடிச்சு கொள்றதுக்காக, உங்களுக்கும் அதை வந்து ஞாபகம் வச்சு கொள்றதுக்காக. ரைட், இப்ப கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு நாங்க சொல்லுவோம் கண்ட்ரோல் பார்ன்னு சொல்லி. இந்த கண்ட்ரோல் நாங்க எத்தனாவது பேஜ்ல இருக்கிறோம், இது வரைக்கும் எத்தனை வேர்ட்ஸ் நாங்க டைப் பண்ணிருக்கிறோம், என்ன லாங்குவேஜ்ல இருக்கிறோம். ரைட், அதே மாதிரி அக்சசிபிலிட்டி எப்படி இருக்குது, அதாவது ஒரு கண் தெரியாத ஒருத்தர் அது மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதுல டீப்பா போக தேவையில்லை. நாங்க அந்த விஷயம் அப்படி ஒன்று இருக்குது. அதாவது உதாரணமா கண் பார்வை குறைஞ்ச ஒருத்தர் இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணும்போது அவருக்கு விளங்காத ஏதாவது இந்த டாக்குமெண்ட்ல இருக்குதா என்ற மாதிரி இது குட் டு கோ, அதாவது குட் எங்க இடத்துல அப்படி ஒன்றும் இல்லை என்ற விஷயம் காட்டுது. அதே மாதிரி டிஸ்பிளே செட்டிங், ஃபோக்கஸ் இருக்குது, அதே மாதிரி ரீடிங் மோட்ஸ் இருக்குது, பிரிண்ட் லே அவுட் இருக்குது, வெப் லே அவுட் இருக்குது, இது மாதிரி ரீட் மோட் இருக்குது. ரைட், இது மாதிரி ஜூம் அண்ட் ஜூம் அவுட் பண்றது கூடிய விஷயம் இருக்குது. இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணலாம். நீங்க கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கொண்டு உங்களோட மவுஸ்ட வீல ஸ்க்ரோல் பண்ணினாலும் கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கொண்டு, அதாவது உங்களோட கம்ப்யூட்டர்ல லேப்டாப்ல கீபோர்ட்ல இருக்கக்கூடிய சிடிஆர்எல் கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கொண்டு நீங்க மவுஸை வந்து ஸ்க்ரோல் பண்ணும் போது என்ன செய்யலாம், உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கொள்ள இயலும் என்ற விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆல்ரைட், அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த டாக்குமெண்ட்டை வந்து நாங்க என்ன செய்ய போறோம், A4 சைஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ள போறோம். வியூ என்ற டேபுக்கு போறோம். சாரி, நான் என்ன செய்யறேன், லே அவுட் என்ற டேபுக்கு போறேன். லே அவுட் என்ற டேபுக்குள்ள சைஸ் அண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கு பாருங்க. சைஸ் அண்ட் ஆப்ஷன், பேஜ் செட்டப்புக்குள்ள சைஸ் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. சைஸுக்கு போய் நான் என்ன செய்யறேன், A4 என்றதை கொடுக்குறேன். ரைட், A4 என்றதை கொடுத்தா இந்த டாக்குமெண்ட் வந்து A4 சைஸுக்கு சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு தேவைன்னு சொன்னா பேப்பர் சைஸ்ன்றதுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், தேவையான சைஸை கஸ்டமைசேஷன் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட கஸ்டமர்ட உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, சைஸுக்கு போயிட்டு நான் ஜஸ்ட் வந்து A4 சைஸை வந்து கொடுத்துக்கொள்றேன். அது இன்டர்நேஷனல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சைஸாக இருக்குது என்றபடியால. ரைட், அப்ப எங்களோட கோர்ஸ்ல இந்த வேர்ட் என்ற சாஃப்ட்வேர் எடுத்துக்கொண்டா நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் பண்ண இந்த கோர்ஸ்ல வந்து நாங்க சில பேசிக்கான இல்லை இம்பார்ட்டன்டான விஷயங்களை வந்து பேசிக்கான்னு சொன்னா நாங்க மிச்சம் டைம் எடுக்காம அவசரமா இந்த கோர்ஸை முடிக்கிற அந்த லெவலுக்கு தான் நாங்க பார்க்க போறோம். சோ அதுல வந்து மெயில் மர்ஜ், அதே மாதிரி லேபிள்ஸ் கிரியேட்டிங், குயிக் பார்ட்ஸ், ஆட்டோ கரெக்ஷன் ஆப்ஷன், சேவ் மெத்தட்ஸ், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், செலக்ஷன் பெயின், ஹெடர் அண்ட் ஃபூட்டர், இது மாதிரியான சில இம்பார்ட்டன்டான, அதாவது நாங்க ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணும்போது அல்லது ஆர்கனைசேஷனுக்கு ஒரு லெட்டர் அடிக்கும் போது அல்லது வந்து மைல் மேட்ச், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஆர்கனைசேஷன்ல அல்லது உங்களோட இன்ஸ்டிடியூட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து எல்லாருக்கும் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா 1000 ஸ்டூடெண்ட்ஸும் லெட்டர் டைப் பண்ணணுமா, என்ன மாதிரி செஞ்சு கொள்றது, அதை மேனேஜ் பண்றது எப்படி, இந்த மாதிரியான விஷயங்களை தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா வெரி இம்பார்ட்டன்டான விஷயங்கள் வந்து இந்த கோர்ஸ்ல வந்து பார்க்க போறோம் என்றதையும் நான் சொல்லிக் கொள்றேன். ரைட், அப்ப நான் என்ன செய்யறேன், இந்த சைஸ்ல வந்து A4 சைஸ். இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க போற பாடம் என்னன்னு சொன்னால் மெயில் மர்ஜ் அப்படின்னு சொல்ற ஒரு பாடம், மெயில் மர்ஜ் என்று சொல்ற ஒரு பாடம். அதுக்கு பின்னால வந்து லேபிள்ஸ் கிரியேட்டிங் என்ற ஒரு பாடம், அதாவது எங்களை தேவையான லேபிள்ஸ், அதாவது நாங்க என்வலப்ல வந்து ஒரு லெட்டர் ஒன்று அனுப்ப போனா என்வலப்ல வந்து ஒட்டுவோம் அவங்களோட அட்ரஸ் வந்து, அது எப்படி நாங்க ஒவ்வொன்றா டைப் பண்ணி கொண்டு இருக்கணுமா, என்ன மாதிரி செஞ்சு கொள்ளலாம் என்ற விஷயம் வந்து ஈஸியான மெத்தட்ஸை வந்து நாங்க பார்க்க போறோம். ரைட், நான் இப்ப சைஸை வந்து A4 கொடுக்குறேன். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு மெயில் மர்ஜை பார்த்து கொண்டு வரும். ரைட், இப்ப நான் என்ன செய்ய போறேன், அதாவது இந்த டாக்குமெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். மெயில் மர்ஜ் பண்ணும்போது 2 விதமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற உங்கள்கிட்ட. முதலாவது மாஸ்டர் டாக்குமெண்ட், செகண்ட் ஒன் அதாவது ரெசிபியன்ஸ் உடைய, அதாவது யாருக்கு நீங்க அந்த லெட்டரை சென்ட் பண்ண போறீங்களோ, அந்த லெட்டரை வந்து அனுப்ப போறீங்களோ
அவங்களோட டீட்டெயில்ஸும் அவங்களோட வந்து டேட்டா பேஸும் உங்கள்கிட்ட இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் உங்கள்கிட்ட இருந்தால்தான் மெயில் மெர்ஜ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு மாஸ்டர் டாக்குமெண்ட் ஒன்று இருக்கணும். செகண்ட் வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்ப போறீங்கன்னு சொன்னா அவங்களோட டேட்டா பேஸ், அவங்களோட பேர், அது மாதிரியான, அதாவது உங்களோட மாஸ்டர் டாக்குமெண்ட்டுக்குள்ள அந்த லெட்டருக்குள்ள என்னென்ன விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸுடைய விஷயங்கள் அடங்க போதோ அது வந்து உங்களோட எக்ஸல் ஷீட்ல இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியா என்ன செய்யலாம், இந்த மெயில் மெர்ஜ் என்ற விஷயத்த வந்து செஞ்சு கொள்ளையிலுமா இருக்கு. ரைட், இப்ப நான் என்ன செய்ய போறேன், இதுல மெயில் மெர்ஜ் பண்றதுக்கு முன்னால சில பேசிக்கான விஷயங்கள் வேர்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோல், அன்டூ பண்றது, ரீடியூ பண்றது, கட் பண்றது, காப்பி பண்றது, இது மாதிரியான விஷயங்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியுமா இருக்கலாம், தெரியாதவங்களும் இருப்பீங்க இந்த விஷயத்தால. அதாவது எங்க கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் கோர்ஸ்ல வந்து நாங்க அந்த விஷயங்களை வந்து வெரி டீப்பா பேசி இருக்கிறோம். ஸோ அதுல வந்து சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு மெயில் மெர்ஜ் என்ற அந்த பாட்டுக்கு போவோம். ரைட், இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சேவ் பண்ற விஷயம் சொன்னேன். ஃபைலுக்கு போயிட்டு எங்களுக்கு சேவ் பண்ணலாம். இதுல சேவ் ஆஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் உண்டு. இந்த சேவ் ஆஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் இதே டாக்குமெண்ட்ல இன்னொரு காப்பி வேற ஒரு இடத்துல உங்களுக்கு என்ன செய்யலாம், சேவ் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவு சேவ் ஆஸ்ல போயிட்டு தேவையான மாதிரி என்ன செய்யலாம், தேவையான நேம்ல சேவ் பண்ணிக்கொள்ள ஏழும் என்ற விஷயத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சேவ் ஆஸ் போயிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், ப்ரௌஸ் பண்ணி இதே ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் சொல்லி இதே டாக்குமெண்ட்டை சேம் டாக்குமெண்ட் அவங்களுக்கு சேவ் பண்ணிக்கொள்ள ஏழுமாக இருக்கும். அதுக்கு நாங்க சொல்லுவோம் சேவ் ஆஸ் அப்படின்னு சொல்லி. ஆல்ரைட், இப்போ நான் என்ன செய்யறேன், ரேண்டமா ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கொள்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு இன்ட்ரடியூஸுக்காக வேண்டி நான் என்ன செய்யறேன், ஈக்குவலை டைப் பண்ணி ஈக்குவல் டைப் பண்ணி ரேண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ன செய்யறேன், ரேண்டமா ஒரு பேராகிராஃப் எடுக்கிறேன். பிரக்கெட் ஓபன் பண்ணி பிரக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டரை கொடுக்குறேன். நல்லா பாருங்க, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஈக்குவல் கொடுத்துக்கிறேன், ரேண்ட் கொடுத்துக்கிறேன், பிரக்கெட் ஓபன் பண்ணி பிரக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்டரை கொடுக்குறேன். எனக்கு ரேண்டமான ஒரு பேராகிராஃப், அதாவது இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுக்கு ரேண்டமா ஒரு பேராகிராஃப் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். நீங்க டைப் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அல்லது உங்களுக்கு நெட்டுக்கு போனாலும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொள்ள ஏழுமான ஆப்ஷன்ஸும் இருக்குது. உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களோட கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், செஞ்சு கொள்ளலாம். ரைட், இப்போ நான் எனக்கு என்ன தேவை, இந்த ஏரியாவை ரைட் நான் ஜூம் பண்றேன் உங்களுக்கு விளங்குறதுக்காக. இந்த ஏரியா வீடியோ ப்ரொவைட்ஸ் அ பவர்ஃபுல் வே டு ஹெல்ப் யூ ப்ரூவ் யுவர் பாயிண்ட்ஸ். இந்த ஒரு சென்டென்ஸை வந்து நான் என்ன செய்ய போறேன், டிலீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் செலக்ட் பண்ணிட்டேன். பேக் ஸ்பேஸை நீங்க பிரஸ் பண்ணினீங்க அப்படின்னா கீபோர்ட்ல பேக் ஸ்பேஸ்னு ஒரு கீ இருக்குது. அந்த பேக் ஸ்பேஸை வந்து கிளிக் பண்ணினீங்க அல்லது பிரஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஏரியா டெலிட் ஆகும். நான் கண்ட்ரோல் Z கொடுக்குறேன் அன்டூ பண்றதுக்காக. இந்த குயிக் ஆக்சஸ் பார்ல உங்களுக்கு அன்டூ பண்றக்கூடிய ஆப்ஷன் இருக்கு, இதையும் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா கண்ட்ரோல் Z நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அன்டூ ரீடூ விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் Z கண்ட்ரோல் Y என்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள ஏழுமா இருக்கும். கண்ட்ரோல் Y கொடுக்குறேன், ரீடு திரும்ப பின்னுக்கு போறாரு, கண்ட்ரோல் Z கொடுக்குறேன், அன்டூ ஆறாரு. அதாவது முன்னுக்கு எப்படி இந்த டாக்குமெண்ட் என்ன நிலைமையில இருந்துச்சோ அந்த நிலைமைக்கு மாறக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், அதே மாதிரி உங்களுக்கு என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணி டிலீட் கீயை பிரஸ் பண்ண மேலும் இது மாதிரியான விஷயங்கள். ரைட், இதே விஷயம் எனக்கு ஒரு காப்பி ஒன்று தேவை. இந்த சென்டென்ஸ் கீழே இந்த விஷயம் வந்து எனக்கு கீழே ஒரு அதாவது பாருங்க, இந்த கீழே எனக்கு ஒரு காப்பி ஒன்று தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு திரும்ப பார்த்து டைப் பண்ண தேவையில்லை. என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணலாம், கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணலாம். கண்ட்ரோல் C கொடுத்து ரைட், இந்த கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணலாம். அதாவது ஹோமுக்கு போனீங்கன்னு சொன்னா இந்த காப்பி ஆப்ஷன் இதோட ஷார்ட் கட் தான் கண்ட்ரோல் C ஷார்ட் கட். ரைட், கண்ட்ரோல் C ரைட், கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்றேன். இப்ப நான் கீழே வரேன், கிளிக் பண்ணி நான் பாருங்க கர்சர் பிளிங்க் ஆகுது. இந்த பிளிங்க் ஆகுற இடத்துல தான் நாங்க என்ன டைப் பண்ணாலும் அது டைப் ஆகும். ரைட், இந்த இடத்துல கண்ட்ரோல் V கொடுக்குறேன், பேஸ்ட். நீங்க ஒரு விஷயத்த காப்பி பண்ணி நான் அதை பேஸ்ட் பண்ணணும், பேஸ்ட் இதுல அதாவது இதுல ஷார்ட் கட் தான் கண்ட்ரோல் V ரைட், பேஸ்ட் என்றது இந்த இடத்துல கண்ட்ரோல் V கொடுக்குறேன். நான் இங்க காப்பி பண்ணின அதே சென்டென்ஸ் இங்கேயும் பேஸ்ட் ஆகுது. அப்ப எங்களுக்கு தேவையான பேராகிராஃப் ஒன்னே காப்பி பண்ணி எடுக்கலாம், ஒரு வேர்ட் ஒன்னே காப்பி பண்ணி எடுக்கலாம், அல்லது ஒரு லைன் ஒன்னே காப்பி பண்ணி எடுக்கலாம், அல்லது 4-5 பேராகிராஃப் சேர்த்தியும் என்ன செய்யலாம், காப்பி பண்ணி எடுக்கலாம். என்ற விஷயத்தை வந்து பேசிக் ஞாபகம் வச்சுக்கணும். இது பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், நோ இஷ்யூ. ரைட், ஓகே. அதே போல இந்த ஒரு வேர்டை நீங்க செலக்ட் பண்ணணுமா இருந்தால் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வேர்ட் செலக்ட் ஆகும். நீங்க ட்ரிபிள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேராகிராஃப் செலக்ட் ஆகும். ரைட், ஒரு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வேர்ட் செலக்ட் ஆகும். அதே ட்ரிபிள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது கிளிக் என்று சொல்லி நான் யூஸ் பண்றது வந்து லெஃப்ட் கிளிக்கை, நீங்க ரைட் கிளிக்னு யூஸ் பண்ணாதான் ரைட் சைடு கிளிக் பண்றது, கிளிக் யூஸ் பண்றது லெஃப்ட் சைட ஒரு தடவை கிளிக் பண்றது, டபுள் கிளிக்னு யூஸ் பண்றது லெஃப்ட் சைடு 2 தடவை தொடர்ந்து கிளிக் பண்றதுக்கு தான் நாங்கள் டபுள் கிளிக் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொன்னால், இந்த விஷயங்கள் தெரியாதவங்களும் வந்திருப்பீங்க, பேசிக்ல இருந்து கொடுக்கணும் என்ற விஷயத்துக்காக நான் சொல்றேன். இந்த விஷயங்கள் வந்து ரைட், ஓகே, பேசிக்கான விஷயங்கள். ரைட், இப்போ நான் எங்களுக்கு காப்பி பண்ணலும் அண்ட் தென் பேஸ்ட் பண்ண தெரியும், ரீடு பண்ண தெரியும். அதே மாதிரி கட் பண்ணலாம். எனக்கு இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் தேவையில்லை, இங்க டிலீட் ஆயிட்டு எனக்கு கீழே வரணும்னு சொன்னா கண்ட்ரோல் X கொடுக்கலாம். கண்ட்ரோல் X இந்த கட்
கண்ட்ரோல் எக்ஸ் கட் பண்ணலாம், கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணி கீழே வந்து பேஸ்ட் பண்ணலாம், கண்ட்ரோல் வி. நாங்க கட் பண்ணாலும் பேஸ்ட் பண்ணணும், அதாவது காப்பி பண்ணினாலும் பே பண்ணணும், ரைட். கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணாலும் பேஸ்ட் பண்ணணும், கட் பண்ணாலும் பேஸ்ட் பண்ணணும், ரைட். கொண்டு வர ஆப்ஷன் வந்து சேம் தான், பேஸ்ட் பண்றது தான். பாருங்க இங்க டிலீட் ஆகி இங்க பேஸ்ட் ஆயிருக்குது, ரைட். கண்ட்ரோல் ஜெட் கொடுக்குறேன் எனக்கு, ரைட். இந்த பாருங்க இங்க வந்தது இல்லாம போகுது, திரும்ப ஒரு கண்ட்ரோல் ஜெட் கொடுக்குறேன், திரும்ப இங்க கட் ஆயினது இல்லாம வருது, திரும்ப கண்ட்ரோல் ஜெட் கொடுக்குறேன், பாருங்க திரும்ப கண்ட்ரோல் ஜெட் கொடுக்குறேன், இங்க பேஸ்ட் பண்ணது இல்லாம போகுது. இப்படி உங்களுக்கு என்ன செய்யலாம், கண்ட்ரோல் ஜெட் கொடுத்து கொண்டே போகலாம் நீங்க சேவ் பண்ணின விஷயம் வரைக்கும், ரைட். ஓகே, அப்ப நாங்க பேசிக்கான சில விஷயங்களை வந்து இந்த வேர்டுடைய இந்த ஒர்க் ஃப்ளோல அல்லது ஒர்க் ஏரியால வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம், ரைட். எங்களுக்கு ஃபைண்ட் பண்ணோம் மேலும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுக்குள்ள எக்ஸாம்பிள் என்ற வேர்ட் எங்களுக்கு தேடிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், எக்ஸாம்பிள் என்ற வேர்டை தேடிக்கொள்ளணும், கண்ட்ரோல் எஃப் கொடுங்க. கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நேவிகேஷன் ஏரியா ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஏரியான்ற இதுல நீங்க டைப் பண்ணலாம். உதாரணமா எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் எக்ஸாம்பிள் என்ற வேர்ட் எங்க இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். எத்தனை இடத்துல இருந்தாலும் எல்லாமே எங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு சொன்னால் சேஞ்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு இடத்துல டைப் பண்ணி கொண்டு போறீங்க, ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அந்த எல்லா வேர்ட்ஸும் 1000 பேஜஸ் டைப் பண்ணிருக்கீங்க, 1000 பேஜஸ்ல உங்களோட ஸ்கூல் நேம் இருக்குன்னு, உங்களுடைய ஸ்கூல் நேம்ல சின்ன சேஞ்சஸ் ஒன்று பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த இடத்துல ஃபைண்ட் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஃபைண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யலாம், ரிப்ளேஸ் பண்ணவும் மேலும் ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது, ரைட். அது எப்படி ரிப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு எங்கெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 2-3 வார்த்தை இருக்குது எதுன்னு பார்ப்போம், ரைட். எனிவே ரைட், எக்ஸாம்பிள் இடத்தை வந்து எனக்கு என்ன செய்யலாம், வேறொரு வார்த்தை போடணும், திஸ் என்ற வார்த்தையை போடணும் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன், ரைட். இந்த வேர்டும் எக்ஸாம்பிளா தான் நான் எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன், ரைட். வேர்ட் அண்ட் ரைட். நான் எங்கேயோ கிளிக் பண்ண, இது எங்கேயும் கிளிக் பண்ணணும் அவசியமே இல்லை, வேண்டிய இடத்துல கர்சர் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, ஹோம் டேபுக்குள்ள பாருங்க, தொங்கல்ல எடிட்டிங் ஏரியா ரிப்ளேஸ் என்ற ஆப்ஷன் நீங்க ரிப்ளேஸ் என்ற ஆப்ஷன் நாங்க ரிப்ளேஸ் பண்ண போறோம், ஒரு வேர்டை இன்னொரு வேர்டால ரிப்ளேஸ் பண்ண போறோம். சோ இந்த ரிப்ளேஸ் கிளிக் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் இப்படியான ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இதுல ஃபைண்ட் வாட் அதாவது நீங்க எதை தேடுறீங்க, நான் எக்ஸாம்பிள் நீங்க ஆல்ரெடி நான் ஃபைண்ட் பண்ணதால எக்ஸாம்பிள் டைப் ஆகி வந்திருக்குது, அப்படி உங்களுக்கு டைப் ஆகி வராது. நீங்க என்ன செய்யும், இந்த இடத்துல எக்ஸாம்பிள் டைப் பண்ணுங்க, ஃபைண்ட் வாட். நான் எக்ஸாம்பிள் இந்த வேர்டை தேடுறேன், எதை வச்சு ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. சோ எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் என்ற வேர்டை வந்து ரிப்ளேஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் திஸ் என்ற வேர்டு நான் சேஞ்ச் பண்ணணும், ரைட். அப்படி கொடுத்து ரிப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா 1000 பேஜஸ்ல எங்கெல்லாம் எக்ஸாம்பிள் வேர்டு இருக்குதோ அந்த எக்ஸாம்பிள் வேர்ட் எல்லாம் டிலீட் ஆகி திஸ் என்ற வேர்ட் எல்லாம் அந்த இடத்துக்கு அட் ஆகும். ரிப்ளேஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றா ஆட் பண்ணி போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 டாக்குமெண்ட் இருக்கு, 1000 பக்கத்துலயும் பேஜஸ்லயும் வந்து 1000 பேஜஸ் இருக்கு, 1000 பேஜஸ்லயும் எக்ஸாம்பிள் வார்த்தை இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேஜுக்கு திஸ் மாத்தணும், ஆனா செகண்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் மாத்தக்கூடாதுன்னா எனக்கு ரிப்ளேஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்து செகண்டுக்கு வந்து எனக்கு என்ன செய்யலாம், ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த பேஜ் 3வது பேஜுக்கு போகலாம், என்ன 2வது பேஜ் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம், அப்படியும் செய்யலாம். ஃபைண்ட் ஆல் கொடுத்தீங்கன்னு ரிப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஆல் டன், வி மேட் ஒன் ரிப்ளேஸ்மெண்ட். ஒரே இந்த டாக்குமெண்ட்ல வந்து ஒரே ஒரு இடத்துல எக்ஸாம்பிள் இருக்குது, ஸோ ஒரே ஒரு இடத்துல சேஞ்சஸ் நடந்துக்கு என்று சொல்லி காட்டுது, ரைட். பாருங்க, அப்ப நாங்க எக்ஸாம்பிள் இடத்துல இந்த பாருங்க ஃபார் திஸ் என்ற மாதிரி இருக்குது. இப்படி உங்களுக்கு ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ் உங்களுக்கு பண்ணி கொள்ளையில மாதிரி இது பேசிக்கான சில விஷயங்களை நான் சொல்லணும்ன்றதுக்காக வந்தேன். ஆல்ரைட், இப்ப நாங்க மெயில் மேர்ஜிங் என்ற விஷயத்துக்கு நாங்க போவோம் குயிக்கா, ரைட். மெயில் மேர்ஜ் பண்ண போறோம், பாருங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. மெயில் மேர்ஜ் பண்றதுக்கு நான் ஒரு டாக்குமெண்ட் மாஸ்டர் டாக்குமெண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கொள்ளேன். ஃபர்ஸ்ட்டுக்கு மாஸ்டர் டாக்குமெண்ட் வந்து ஓபன் பண்ணி என் டெஸ்க்டாப்ல ஃப்ரீ கோர்ஸ் என்றதுக்குள்ள இந்த மெயில் மேர்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் வந்து ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களோட முன்னால டைப் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது என்னதுக்கா, மெயில் மேர்ஜ் அப்படின்றதுக்குள்ள போனேன் அப்படின்னு சொன்னா இந்த டாக்குமெண்ட் தெரியுது பாருங்க. ஆல்ரைட், இந்த டாக்குமெண்ட் தெரியுது. ஆல்ரைட், சரி, ஓகே. இதுல நம்பரை சேஞ்ச் பண்றேன். ரைட், அப்ப இது வந்து நாங்க சொல்ல போறோம் மாஸ்டர் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, இந்த ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் அனுப்ப போறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்க ஏதாவது எம்ப்ளாயிஸ் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, ஒரு கடிதம் ஒன்று அடிச்சிருக்கீங்க, அந்த கடிதத்தை எல்லாரும் பேர்லயும் அனுப்பு. இப்ப டிஏ என்ற இடத்துல வந்து உங்களுக்கு தேவைப்படுது, இந்த டிஏ என்ற இடத்துல உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பேர் தேவைப்படுது, அல்லது போனால் உங்களோட எம்ப்ளாயி உடைய பேர் தேவைப்படுது, இந்த இடத்துல உங்களோட எம்ப்ளாயிடைய பேர் தேவைப்படுது. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் என்ன செய்யறேன், ஐடி என்ஐசி நம்பர் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அட்ரஸ் வைங்களேன், இந்த இடத்துல அட்ரஸ், ரைட். இல்ல டிஸ்ட்ரிக்ட்னு வைங்களேன், டிஸ்ட்ரிக்ட், ரைட். டிஸ்ட்ரிக்ட்
ரைட் ரைட் கிளிக் பண்ணி ஏதாவது இரர்ஸ் இருந்தா ஓகே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் டிஸ்ட்ரிக்ட்னு சேவ் பண்ணலாம். ரைட் திரும்ப என்டர் கொடுத்து நான் கீழே என்ஐசி நம்பர் இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு அனுப்ப போறேன். ரைட் டிஸ்ட்ரிக்ட் இடத்துல பாருங்க. ஓகே இதெல்லாம் டைப்பிங் விஷயங்கள். ரைட் டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்துல ஆல்ரைட் டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்துல பாருங்க டிஸ்ட்ரிக்ட். ரைட் இந்த டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்துல அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் பேர் வரணும். என்ஐசி இதை செலக்ட் பண்ணி நான் என்ன செய்யணும் கலரை சேஞ்ச் பண்ணி கொள்றேன். ஹோம் டேப்புக்கு போயிட்டு இதுல வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணி நான் ஆட்டோமேட்டிக் அதாவது ஆட்டோமேட்டிக்கே கொடுக்குறேன். ரைட் கலரை சேஞ்ச் பண்ணியாச்சு. பாருங்க இந்த இடத்துல என்ன செய்யணும்னு சொன்னா டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னா இப்ப 1000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னா 1000 எம்ப்ளாயிஸ் டிஸ்ட்ரிக்ட் வித்தியாசமா இருக்கும், என்ஐசி நம்பர் வித்தியாசமா இருக்கும். ரைட் இந்த விஷயங்கள் வந்து வித்தியாசமா இருக்கும். ஸோ நாங்க என்ன செய்வோம் டே டு டே லைஃப்ல சொன்னா இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுப்போம். அப்படித்தானே பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன செய்வோம் இதுல டைப் இதுல எழுதுவோம். டிஎன்றதுல அவனோட பேர் எழுதுவோம், டிஸ்ட்ரிக்ட் இடத்துல அவனோட டிஸ்ட்ரிக்ட் எழுதுவோம், என்ஐசி நம்பர் அவனோட என்ஐசி நம்பர் எழுதுவோம், பேனையால எழுதுவோம். இந்த விஷயம் வந்து செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்க 1000 டாக்குமெண்ட்டை காப்பி பண்ணி என்ன செய்வோம் அவனோட பேரை டைப் பண்ணுவோம். இங்க அவனோட டிஸ்ட்ரிக்ட் அவனோட என்ஐசி நம்பர் இது மாதிரியான விஷயங்களை வந்து டைப் பண்ணி கொண்டு போவோம். அப்ப அப்படி டைப் பண்ணிட்டு போகாம எங்கள்கிட்ட என்ன செய்யும் எம்ப்ளாயிஸ்க்கு அல்லது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருந்தா அவங்களோட டீடைல்ஸ் வந்து எங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கணும். ரைட் அவங்களோட டேட்டா பேஸ் வந்து எங்கள்கிட்ட இருக்கணும். எக்ஸல் ஷீட்ல அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒண்ணுல எக்ஸல்ஸ்ல ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அவங்களோட டேட்டா பேஸ் ஒன்று எங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அதை எங்களுக்கு என்ன செய்யலாம் நேரடியா இதுக்குள்ள வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம் யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும் என்ற விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆல்ரைட் அப்ப இந்த இடத்துல வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து வித்தியாசமாகணும் என்றதால நாங்க என்ன செய்வோம் பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா 1000 டாக்குமெண்ட்டை போட்டுக்கொண்டு டைப் பண்ணுவோம். இதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு தான் நாங்க மெயில் மர்ஜ் என்ற ஒரு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்றோம். சோ இந்த இடத்துல டிஏ என்ற இடத்துல எனக்கு அவனோட பேர் தேவை அப்படின்னு சொன்னால் ரைட் அந்த பேரை வந்து இந்த இடத்துல 1000 டாக்குமெண்ட்டை 1 கிளிக்ல எங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். வெரி ஈஸி. அந்த இடத்துல அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான டாக்குமெண்ட் அவங்களோட பேர் வரும், அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் அவங்களோட என்ஐசி நம்பர் வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் வர மாதிரி இருக்கும். சோ இது வந்து வெரி ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும் மெயில் மர்ஜ் நீங்க ப்ராப்பரா படிச்சீங்க அப்படின்னு சொன்னா. ஆல்ரைட் அப்ப நான் சொல்லி இருந்தேன் மாஸ்டர் டாக்குமெண்ட் வந்து தேவை மெயில் மர்ஜ் பண்றது. இதுதான் எங்கட மாஸ்டர் டாக்குமெண்ட். எல்லாருக்கும் இந்த கமனான விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் போகணும். ஆனால் என்ன விஷயம் மாறப்போகுதுன்னா டிஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்லயும் வேற வேற பேர் வரணும். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் வரணும், என்ஐசி நம்பர்ல வந்து அவங்களோட என்ஐசி நம்பர் வரணும். இந்த விஷயங்கள் மாற போகுது. இதுக்கு தான் சொல்லுவோம் நாங்க டேட்டா பேஸ் அவங்களோட தனியான டேட்டாஸ் எங்களுக்கு தேவை, மாஸ்டர் டாக்குமெண்ட் ஒன்றும் தேவை. இப்போதைக்கு எங்கள்கிட்ட மாஸ்டர் டாக்குமெண்ட் இருக்குது, ஆனா டேட்டா பேஸ் ஒன்றும் எங்களுக்கு தேவை. அப்ப நாங்க என்ன செய்யலாம் எக்ஸல் ஓபன் பண்ணி டேட்டா பேஸ் ஒன்று என்ன செய்யலாம் டைப் பண்ணி கொள்ளலாம். இப்போதைக்கு நான் டைப் பண்ணிருக்க போறது இல்ல, ஆல்ரெடி என்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா பேஸ் உண்டு. ரைட் நான் என்ன செய்யறேன் இதை கிளிக் பண்ணீங்க எக்ஸல் படிச்சது பின்னால் இதெல்லாம் டைப் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணி டைப் பண்றதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் எக்ஸலை. நான் என்ன செய்யறேன் ஓபன் பண்றேன் எக்ஸல். ஓபன் பண்ணி நீங்க என்ன செய்ய போறீங்க வந்து நான் ஜூம் பண்றேன். இதுல வந்து நேம் வந்து போட போறீங்க. இதுல வந்து என்ஐசி அல்லது டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி போட போறேன். ரைட் என்ஐசி மட்டும் எக்ஸாம்பிள் தான் போட்டுக்காரேன். டேட்டா பேஸ் நான் கிரியேட் பண்றதுல ஆல்ரெடி என்கிட்ட டேட்டா பேஸ் ரெடி. ரைட் ஸ்டூடெண்ட் நேம் வந்து உதாரணமா ஃபாஸ்ன்னு கொடுக்குறீங்க, என்ஐசி நம்பர் பிளா பிளா பிளா. ரைட் அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸை கொடுக்குறீங்க ஜெயிட் அப்படின்னு சொல்லி. இப்படி நீங்க டேட்டா பேஸ் உங்கள்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் வந்து இருக்கணும் கட்டாயம். உங்களோட ஸ்டூடெண்ட்ஸா இருந்தால் அல்லது உங்களோட எம்ப்ளாயிஸ் ஆயிருந்தால் இப்படி ஒரு டேட்டா பேஸ் ஒன்று. இந்த டேட்டா பேஸ் தான் நாங்க என்ன செய்ய போறோம் யூஸ் பண்ண போறோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கொண்டு இது தேவையில்லை எனக்கு என்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் ஒன்று இருக்குது. ரைட் நான் என்ன செய்யறேன் அந்த டேட்டா பேஸை வந்து இந்த இடத்துல ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்ல ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று இருக்குது. ஸோ அதுல வந்து அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் உடைய வந்து டேட்டாஸ் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து இதுல பாருங்க நான் என்ன செய்யறேன் கண்ட்ரோலோட டவுன் ஏரோ பிரஸ் பண்ண பாருங்க. கிட்டத்தட்ட 1063 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டேட்டாஸ் இருக்குது. 1063 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஜஸ்ட் வந்து இந்த ஒரு மாஸ்டர் டாக்குமெண்ட்டை வச்சு 1060 என்ன செய்ய போறேன் டாக்குமெண்ட் அல்லது போனால் அவங்களுக்குரிய லெட்டரை வந்து நான் கிரியேட் பண்ண போறேன் இப்ப அவங்களோட முன்னால. ஆல்ரைட் இப்ப நான் என்ன செய்ய ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல்ஸ் எடுத்துக்கொள்றேன். பாருங்க கண்ட்ரோலோட அப் ஏரோ பிரஸ் பண்ண மேல வந்து ரைட் அல்லது போனால் உங்களுக்கு என்ன செய்யலாம் இந்த நேவிகேஷன் பார்ல உங்களுக்கு மேல் எடுத்துக்கொள்ளலாம். ரைட் இப்போ எனக்கு இல்லை இமெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பர் அதெல்லாம் ஹைட் பண்ணிருக்கிறேன். இப்போ எனக்கு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ் நம்பரும் அதே மாதிரி நேம் தான் தேவை. ரைட் அப்போ இந்த ஒரு எக்ஸல் ஃபைல நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நான் ஜஸ்ட் டைப் பண்ணிருக்கிறேன் வச்சுக்கொள்ளுங்க. ரைட் இதை டைப் பண்ணிருக்கிறேன். ரைட் இதை நான் என்ன செய்யறேன் க்ளோஸ் பண்ணிக்கொள்ளேன். இப்போதைக்கு நான் இதை ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்ட வந்து டெஸ்க்டாப்ல வந்து
ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்ற அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டேட்டாஸ் இருக்குது, டேட்டா பேஸ் இருக்குது. அப்ப டேட்டா பேஸை வந்து நாங்க இங்க இம்போர்ட் பண்ணிக்கொள்ளணும். ரைட், இப்ப நீங்க மெயில் மெர்ஜ் பண்ண போறீங்க. நல்ல கவனமா போக்கஸா பார்த்து கொள்ளுங்க. நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, மேல இருக்கிற டேப்ஸ்ல வந்து மெயிலிங் என்ற டேப்புக்கு போகலாம். மெயிலிங் என்ற டேப்ல தான் நாங்க என்ன செய்ய போறோம், மெயில் மெர்ஜ் பண்ண போறோம். ஆல்ரைட், அப்ப மெயிலிங் அதாவது மெயிலிங் என்ற இந்த டேப்புக்கு போனதான் பின்னாடி இதுல பாருங்க ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் என்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் என்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷனுக்குள்ள பாருங்க லெட்டர், இமெயில், மெசேஜஸ், என்வலப், லேபல்ஸ், டைரக்டரி, இது மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எங்கட கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் இந்த கோர்ஸ்ல வந்து நாங்க என்ன செய்யணும், லெட்டர்ஸை பேசியிருக்கிறோம், அதே மாதிரி இமெயில், மெசேஜஸ் பேசியிருக்கிறோம், என்வலப், லேபல்ஸ், இது மாதிரியான விஷயங்களை பேசியிருக்கிறோம். ஸோ இந்த வெரி இம்பார்ட்டன்டான விஷயங்களை உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல வந்து நாங்க சொல்லி தருவோம். இதுல வந்து லெட்டர்ஸ் சொல்லி தருவோம், அதே மாதிரி வந்து லேபிள்ஸையும் நாங்க என்ன செய்வோம் பார்ப்போம். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்ற ஒரு நோக்கத்துல ஒரு தோட்டம் எனக்குள்ள இருக்குது. ஸோ அதனால அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், கண்டிப்பா சொல்லித்தரேன் இந்த கோர்ஸ்ல. ரைட், அப்ப நான் என்ன செய்யறேன், லெட்டர்ஸ் என்ற விஷயத்த நான் போறேன். இது அந்த லெட்டர் தானே. ரைட், அப்ப ஸ்டார்ட் மெயில் மெர்ஜுக்குள்ள போயிட்டு மெயிலிங் என்ற டேப்புக்குள்ள போங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ஒன்றுமே செய்யல, ஜஸ்ட் மாஸ்டர் டாக்குமெண்ட் நாங்க டைப் பண்ணிருக்கிறோம். ரைட், இது ஒரு இமேஜ் ஒன்று எப்படி போடலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்சர்ட்டுக்கு போயிட்டு பிக்சர்ஸுக்கு போயிட்டு திஸ் டிவைஸ் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து உங்களுக்கு போட்டுக்கலாம். உங்களோட டவுன்லோட்ல இருக்குது அப்படின்னு சொன்னா டவுன்லோட் இருந்து எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு வேண்டிய இடத்துல உங்களுக்கு எங்க இருக்குதோ அங்க போயிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த இமேஜை வந்து இங்க இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம். இன்சர்ட் பண்ணது பின்னால் இதுல ரேப் என்ற ஏரியாவுக்கு, அதாவது நீங்க என்ன செய்யலாம், இந்த இடத்துல போயிட்டு இதுல தேவையான கிளிக் பண்ணிட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்டா அல்லது பிஹைண்ட் த டெக்ஸ்டா, இது மாதிரி டைட்டா இது மாதிரியான விஷயங்களை கொடுத்து உங்களுக்கு தேவையான இடத்துக்கு மூவ் பண்ணி கொள்ளலாம். அண்ட் ரீசைஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் கண்ட்ரோல் Z கொடுத்தோம் நான் அதை ஆல்ரெடி இருந்த சைஸுக்கு சேஞ்ச் பண்ணி கொள்றேன். ரைட், அப்ப நாங்க மெயில் மர்ஜ் பண்ற விஷயத்துல வந்து டிஏ என்ற இடத்துல எனக்கு பேர் தேவை. நான் மெயிலிங் என்ற டேப்புக்கு போறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு தான் போகணும். மெயிலிங் என்ற டேப்புக்கு போயிட்டு ஸ்டார்ட் மெயில் மர்ஜ் அப்படின்றது பாருங்க, இந்த டேப்ஸ் எல்லாம் டிசேபிள் ஆயிருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் மெயில் இந்த ஆப்ஷன் எல்லாம் டிசேபிள் ஆயிருக்கு. ஸோ ஸ்டார்ட் மெயில் மர்ஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதுல வந்து நான் லெட்டர்ஸ், இப்ப நான் லெட்டர்ஸ் தானே செய்ய போறேன், நான் லேபிள் செய்ய போறதும் இல்ல, இமெயில் சென்ட் பண்ண போறதும் இல்ல. உங்களுக்கு 1000 பேருக்கும் ஒரே தடவையில இமெயில சென்ட் பண்ணவும் வேணும். ரைட், அந்த ஆப்ஷனும் வேர்ட் இருக்குது. அதுக்கு நீங்க அவுட்லுக் என்ற அந்த சாஃப்ட்வேர் MS ஆஃபீஸ்ல பேக்கேஜ்ல வரக்கூடிய அந்த சாஃப்ட்வேரையும் யூஸ் பண்ணணும். ரைட், நான் லெட்டர்ஸ் நான் இப்ப என்ன செய்யறேன், கிளிக் பண்ண லெட்டர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் இப்ப இந்த வேர்ட் டாக்குமெண்ட் மெயில் மர்ஜுக்கு ரெடி ஆயிட்டாரு. நாங்க இந்த கமாண்டோட கொடுத்துட்டோம். நான் லெட்டர் என்ன செய்ய போறேன், மெயில் மர்ஜ் பண்ண போறேன் கமாண்டை கொடுத்தாச்சு. அதுக்கு பின்னால் இன்னொரு ஆப்ஷன் பாருங்க, செலக்ட் ரெசிபியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் உண்டு. இந்த செலக்ட் ரெசிபியன்ஸ் அப்படின்னு சொல்றது மாஸ்டர் டாக்குமெண்ட். இப்ப நாங்க டேட்டா பேஸ் இன்புட் பண்ணணும் தானே, அதுக்கு செலக்ட் ரெசிபியன்ஸ், அதாவது எங்களோட கடிதம் யாருக்கு கிடைக்க போகுது, அவங்களோட டீடைல்ஸ் எங்க இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள நாங்க கொண்டு வரணும். அதனால செலக்ட் ரெசிபியன்ஸ் அப்படின்றத நான் என்ன செய்யறேன் கொடுக்குறேன். இதுல பாருங்க ஆப்ஷன் டைப் அ நியூ லிஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரைட், இதுல டைப் அ நியூ லிஸ்ட்ன்றத கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் நான் இங்க வந்து அவங்களோட டீடைல்ஸ் ஒவ்வொன்றா டைப் பண்ணி கொண்டிருக்கணும். இதுல உங்களுக்கு என்ன செய்யலாம், இதுல கஸ்டமைஸ் கோலம் போயிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஆப்ஷன் நீங்க யாரும் யூஸ் பண்ணணும் தேவையில்லை. இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணிருக்கிறது டைம் வேஸ்டிங் விஷயம். அப்ப நீங்க எக்ஸல் ஈஸியா டைப் பண்ணிட்டு எங்களுக்கு யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். அப்ப இதுக்குள்ள வந்து நீங்க டைப் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சோ நீங்க எக்ஸல் டேட்டா பேஸ் வச்சிருப்பீங்க, ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ், அப்படி இல்லைன்னு சொன்னாலும் உங்களோட எம்ப்ளாயிஸ் டீடைல்ஸ், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டீடைல்ஸ் வச்சிருப்பீங்க, அந்த டீடைல்ஸ் தான் இதுக்குள்ள கொண்டு வர போறோம். அப்ப யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் என்ற இந்த ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணேன். டைப் அ நியூ லிஸ்ட் என்ற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணல, இதை நான் யூஸ் பண்ணல. இப்ப நான் இதை யூஸ் பண்ணேன், டைப் யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் என்றதை நான் யூஸ் பண்ணேன். ரைட், ஏண்டா அந்த லிஸ்ட் அந்த டேட்டா பேஸ் அல்லது அந்த எக்ஸல் ஃபைல் எங்க இருக்குன்னு கேக்குது, இது ஓபன் ஆயிருக்குது. ரைட், நான் இதுல வந்து நான் என்ன செய்யறேன், என்னோட டெஸ்க்டாப்ல ரைட் மேல போறேன். டெஸ்க்டாப்ல வந்து ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்ற அந்த ஃபோல்டருக்குள்ள இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா என்ற ஒரு ஃபைல் ஒன்று இவரை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு நான் ஓபன் என்ற பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இப்ப கேக்குறாரு அந்த ஷீட்ல, அதாவது அந்த எக்ஸல் ஷீட்ல வந்து எக்ஸல் ஒர்க் புக்ல அந்த எக்ஸல் ஃபைல்ல வந்து ஒரு ஷீட் தான் இருக்குது, அந்த ஷீட் ஓகேன்னு கேக்குது. நான் ஓகே கொடுக்குறேன். ரைட், இப்ப இவருக்கு தேவையான ரெசிபியன்ஸ் எங்க இருக்குது, எந்த ஃபைலுக்குள்ள இருக்குது, டேட்டாபேஸ் எந்த ஃபைலுக்குள்ள இருக்குது, நாங்க ஆல்ரெடி காட்டின எக்ஸல் ஃபைல் அது எங்க இருக்குது என்ற விஷயத்தையும் நாங்க என்ன செஞ்சிட்டோம், காட்டி கொடுத்துட்டோம். ரைட், இப்ப எனக்கு இந்த ஆப்ஷன் எல்லாம் எனக்கு எனேபிள் ஆயிருக்குது. ரைட், இப்ப எனக்கு ஜஸ்ட் சின்ன வேலை தான், எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த ஆப்ஷன் தேவையோ அந்தந்த ஆப்ஷனை வந்து என்ன செய்யலாம்,
இதை வந்து கிளிக் பண்ணி கொண்டு போறதான். இப்ப டிஏ என்ற இடத்துல எனக்கு தேவை இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்ட் போறேன். இப்ப எனக்கு நான் இதை கொடுத்தா செலக்ட் ரெசிபியன்ஸ் செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. உங்களுக்கு ரெசிபியன்ஸ் வந்து ரெசிபியன்ஸ் எடிட் பண்ண மாதிரி இந்த கிளிக் பண்ணி எடிட் பண்ணி கொள்ளும். பாருங்க அவனோட நேம் வித் இனிஷியல் வந்திருக்குது, டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கு, NIC நம்பர் வந்து அதாவது எக்ஸல் ஃபைல் இருந்து எல்லா விஷயமும் வந்திருக்கு. இதுல ஏதாவது யாருக்காவது தேவை இல்லைன்னா அவங்கள அன்டிக் பண்ணலாம். அப்படின்னா ஏதாவது பேரை சேஞ்ச் பண்ண போறீங்கன்னு சொன்னா சேஞ்ச் பண்ணலாம். இப்படியான விஷயங்கள் எடிட் பண்ணிக்கொள்ள ஏழுமாக இருக்கும். அல்லது சோர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள் ரைட் எடிட் என்னதை கொடுத்து எடிட் பண்ணி கொள்ளக்கூடிய விஷயங்கள் எனக்கு இப்போதே தேவையில்ல. ஓகே கொடுக்குறேன். ரைட் எனக்கு எல்லாருக்கும் அந்த 1060 பேருக்கும் எனக்கு டாக்குமெண்ட் தேவையான விஷயத்த கொடுத்துறேன். ரைட் டிஎன் இடத்துல பேர் வரணும். இப்ப பாருங்க ஒரு ஆப்ஷன் இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்ட் என்ற ஒரு ஆப்ஷன் இது. இந்த இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்ட கிளிக் பண்ணி என்ன செய்யறேன், இதுல பாருங்க டிஸ்ட்ரிக்ட் NIC நம்பர், இமெயில் அட்ரஸ், இதுல விஷயங்கள் இருக்குது. சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்க்கு இந்த இடத்துல நேம் தானே, நேம் வித் இனிஷியல். ரைட் அப்ப நான் பாருங்க அந்த அதாவது அந்த எக்ஸல் ஃபைல் ஓபன் பண்ணி காட்டுறேன் அவளுக்கும். ரைட் இந்த எக்ஸல் ஃபைல ரீட் ஒன்லி தான் எடுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அங்க ஓப்பன் ஆயிருக்கிறதால இந்த ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்க்கு எனக்கு அதாவது அவங்க ஹெட்டிங் ஒன்று இருக்குது பாருங்க, இந்த ஹெட்டிங் ஒன்று இருக்குது. நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ரைட் இந்த ஹெட்டிங் இருக்குது. இந்த ஹெட்டிங் தான் அங்க எங்களுக்கு அந்த அதாவது ரெசிபியன்ஸ் செலக்ட் பண்ணும் போது வர விஷயம் வந்து இந்த ஹெட்டிங் தான் பாருங்க. இந்த ஹெட்டிங் ரைட் மர்ஜ்ல வந்து இன்சர்ட் மர்ஜ் ஃபீல்டுக்கு போனோம்னு இந்த வருது. அந்த ஹெட்டிங்ஸ் தான் வருது பாருங்க. நேம் வித் இனிஷியல், டிஸ்ட்ரிக்ட், NIC நம்பர், இமெயில் அட்ரஸ், வாட்ஸ்அப் நம்பர், இதெல்லாம் இந்த அதாவது இதுல இருக்கக்கூடிய இந்த ஹெட்டிங்ஸ் வந்து ஒரு குளமாக அதாவது ரோவாக வந்து ஹெட்டிங் ரோவாக அங்க காட்டப்பட்டிருக்கு. ரைட் இதை நான் க்ளோஸ் பண்றேன். இந்த இடத்துல வந்து இன்சர்ட் மர்ஜ் ஃபீல்ட் பாருங்க. நான் மாஸ்டர் டாக்குமெண்ட்ல இருக்கிறோம். இன்னும் தேவையான இடத்துக்கு தேவையான ஃபீல்டு போடல. ஜஸ்ட் என்ன செஞ்சோம், ஸ்டார்ட் மெயில் போனோம், லெட்டர் என்னதை கொடுத்தோம், செலக்ட் ரெசிபியன்ஸ் போனோம், யூஸ் அண்ட் எக்ஸிஸ்ட் போனோம். நாங்க என்ன செஞ்சோம், எங்களோட டேட்டா பேஸ் எங்களோட எக்ஸல் ஃபைல காட்டி கொடுத்தோம். அவ்வளவுதான் செஞ்சிருக்கிறோம். ரைட் இப்போ நான் என்ன செய்ய, இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் ஃபீல்டு போய் இந்த இடத்துல நேம் வித் இனிஷியல் என்னதை கொடுக்குறேன். நேம் வித் இனிஷியல் அதாவது இனிஷியலோட நேம், ஸ்டூடெண்ட்ஸ் நேம் வந்து இந்த இடத்துக்கு தான் தேவை. நீங்களா இருந்தா நீங்க எம்ப்ளாயிஸ் பண்ணி எம்ப்ளாயிஸ் நேம் என்ன டேட்டா எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு அந்த ஃபீல்ட செலக்ட் பண்ணிட்டு விஷயம் முடியும். ரைட் இப்ப டிஸ்ட்ரிக்ட் ஏரியாவுக்கு போறேன். இந்த இடத்துக்கு போயிட்டு இன்சர்ட் மர்ஜ் ஃபீல்டு போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் இடத்தை செலக்ட் பண்றேன். இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் வர போகுது. அதே மாதிரி NIC நம்பர் கிட்ட போயிட்டு இன்சர்ட் ஃபீல்ட் போயிட்டு NIC நம்பர் ரைட் கொடுத்து ரைட் இதெல்லாம் ஹெடர். இஃப் நாட் மென்ஷன் நாட்ன்றது என்ன ஹெடர் உண்டு அது. ரைட் அதாவது நான் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண கொடுத்துட்டே வந்து ஒரு ஹெடர் உண்டு. ரைட் அது இஷ்யூ இல்லை என்ன வந்தாலும். ஆனா இந்த இடத்துல வரக்கூடிய டேட்டாஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ரைட் இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க மெயிலிங் என்ற டேப்புக்கு வந்தோம். ஸ்டார்ட்ல போயிட்டு ஸ்டார்ட் பண்ணோம், ரெசிபியன்ஸ் செலக்ட் பண்ணோம். அதுக்கு பின்னால தேவையான இடத்துக்கு தேவையான ஃபீல்ட போட்டோம். இதுல உங்களுக்கு எக்கச்சக்கமான 5 இல்ல 10 இல்ல 20 ஃபீல்டா இருந்தாலும் உங்களுக்கு 20 டேட்டாஸ் இருக்குதுன்னு சொன்னா ஜஸ்ட் என்கிட்ட 3 டேட்டாஸ் தான் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 3 டேட்டா இருக்குது. ஒன்று அவங்களோட பேர் இருக்குது, இன்னொன்று அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, NIC நம்பர் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் மட்டும் தான் நான் மேனேஜ் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்ன இந்த லெட்டர்ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டியூ ஃபீ ஒன்று இருக்குன்னு வைங்களேன். உதாரணமா உங்களோட ஆர்கனைசேஷன்ல அல்லது உங்களோட இன்ஸ்டிடியூட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு கொண்டிருக்காங்க. அவங்களோட மந்த்லி ஃபீஸ்ல டியூ ஒன்று இருக்குது, பேமெண்ட் பேலன்ஸ் ஒன்று எவ்வளவு ஒன்று நீங்க டைப் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப அந்த பேலன்ஸ் வந்து இந்த இடத்துல வரணும். இந்த டாக்குமெண்ட்ல இந்த இடத்துல அந்த பேலன்ஸ் வரணும்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன செய்யலாம், கர்சரை வச்சுட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்ட். அப்ப அந்த பேமெண்ட் டியூ இங்க வரும் தானே, ஹெடர் ஆயிருந்தால் அதை நீங்க கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அந்த பேமெண்ட் வந்து இந்த இடத்துல அட் ஆகிற மாதிரி இருக்கும். ரைட் அட் ஆகி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட பேமெண்ட் அவங்களோட லெட்டர்ல போய் விழும். ரைட் அது வந்து அப்படிதான், அதுக்கு தான் மெயில் மெர்ஜ் தெரியுது. ரைட் இவ்வளவுதான் விஷயம் நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம். இப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம், ப்ரிவியூ என்ற ஏரியாவுக்கு போயிட்டு ப்ரிவியூ பார்க்கலாம். பாருங்க இப்ப ரிஸ்னா என்ற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பேர் 22வது 23வது அப்படி பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட டிஸ்ட்ரிக்டும் அவங்களோட NIC நம்பரும் சேஞ்ச் ஆகி வந்துருக்கு. பாருங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கொள்ள ப்ரிவியூ பாக்குறேன். ரைட் ப்ரிவியூ ஓபன் பண்றேன். நான் நேரடியா என்ன செய்யறேன், டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ண போறேன். பாருங்க ஒரே ஒரு டாக்குமெண்ட் ஆகி பாருங்க, அன்சூம் பண்ணி காட்டுறேன். ஒரே ஒரு டாக்குமெண்ட் ஆகி நான் 1000 டாக்குமெண்ட் அல்லது 1000 பேஜஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன். மோர் தென் 1000 லெட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஜஸ்ட் ஒரு மாஸ்டர் டாக்குமெண்ட்டை வச்சுக்கணும். அப்ப நீங்க இதை பிரிண்ட் அவுட் எடுத்து 1000 பேர் டீட்டெயில்ஸ் எழுதவும் தேவையில்லை, அல்லது பிரிண்ட் அவுட் எடுக்காம இதுல வந்து 1000 பேஜுக்கும் போய் ஒவ்வொருத்தர டீட்டெயில்ஸா டைப் பண்ணவும் தேவையில்லை. ஆல்ரெடி எக்ஸல்ல டேட்டாஸ் இருக்குது. ஸோ நான் என்ன செய்யறேன், இப்ப நேரடியா போறேன், ஃபினிஷ் பண்ண போறேன். ஃபினிஷ் மெர்ஜ் என்றதை கொடுக்குறேன். எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் என்றதை கொடுக்குறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாக்குமெண்ட் தேவையானதை அதாவது ஒரு பேஜ் தேவையான விஷயத்த நான் கொடுக்க போறேன். கொடுத்துட்டு நான் என்ன செய்ய போறேன், இப்படியான டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகுது. இதுல எல்லாருக்கும் கிரியேட் பண்ணணுமா, கரண்ட் ரெக்கார்ட் இப்போ ரெக்கார்டு மட்டும் கிரியேட் பண்ணணுமா, நான் எல்லாருக்கும் என்றதை கொடுத்துட்டு அல்லது அவங்களுக்கு செலக்ட் பண்ண மேலும் ஒன்றுல இருந்து 500 வரைக்கும் 500 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிரியேட் பண்ண போறோம்னா ஒன்றுல இருந்து 500 வரைக்கும் அதுக்கு தேவையான கொடுக்கலாம். ரைட் எனக்கு தேவை எல்லாருக்கும் தேவையானதை கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இப்ப பாருங்க 500 பேருக்கும்
500 டாக்குமெண்ட் கிரியேட் ஆகிருக்குது. ரைட், இந்த மஃபாஸ் என்ற பேர் வந்து ஆரம்பத்துல 2 தடவை இருக்கிறதால அந்த எக்ஸல்ல வந்து 2 தடவை வந்துருக்கு மஃபாஸ் பாருங்க. அதுக்கு பின்னால சனீர் அப்படின்னு சொல்லி 1000 டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் அன்சூம் பண்ணி காட்டுறேன். 1000 டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சு கிரியேட் ஆகிருக்குது. 1000 டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் ஆகிருக்குது. ரைட், இன்னும் கிரியேட் ஆகிக்கொண்டு இந்த இடத்த பார்த்தா தெரியும். பேஜஸ்ல வந்து 300 317 பாருங்க ஒட்டோவா கிரியேட் ஆகிக்கொண்டே இருக்குது. 359 377 ரைட், 400 ரைட், 420 இப்படி கிரியேட் ஆகிக்கொண்டு 1000 பேருக்கும் 1000 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பாருங்க 1000 பேஜஸ் வந்து அப்படியே என்ன செய்யுது கிரியேட் ஆகிக்கொண்டே போதும். இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல வந்து என்ன செய்யாது, எந்த ஒரு மாற்றமும் பிழையும் வராது. நீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த டேட்டாவை கொடுத்துக்கிறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய சரியான டேட்டா எக்ஸாக்டான டேட்டா தான் வருமே தவிர சேஞ்ச் ஆகி வரதே இல்லை. நீங்க டவுட் படவே தேவை. நீங்க எக்ஸல்ல ஒழுங்கா டேட்டாவை அந்த பேருக்கு நேரே அந்த ரோல நீங்க டைப் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னால் இங்கவும் அதே விஷயம் தான் பாருங்க. இப்போ வந்து 1064 பேஜஸ் இருக்குது. 1064 பேஜஸ் இருக்குது. ரைட், நான் லாஸ்ட் பர்சன் அல்லது லாஸ்ட் பர்சனை வந்து போயிட்டு பார்ப்போம். ரைட், டேட்டா சரியா வந்திருக்குதான்னு சொல்லி. ரைட், லாஸ்ட் பர்சன் இது இவர் ரைட். ஓகே, லாஸ்ட் பர்சன் வந்து இவர் முகமது என்ற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவனோட ஐடி நம்பர் மாரிக்கு டிஸ்ட்ரிக்ட் மாரிக்கு ரைட், டிஸ்ட்ரிக்ட் மாரிக்கு இப்படி ஓட இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த 16 வந்து அந்த எக்ஸல் ஷீட்ல அந்த நம்பர் டைப் பண்ணப்பட்டிருக்கிறதால நீங்க அதை டைப் பண்ணாம இருந்தால் அது வராது. ரைட், ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம், செக் பண்ண போறோம். எங்க எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்றேன், இல்ல எக்ஸல் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன் லாஸ்ட் ஸ்டூடெண்ட். ரைட், இதில் போயிட்டு நான் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போறேன். கண்ட்ரோலோட டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணி முகமது என்ற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் பாரு 2062 36 பாருங்க. சாரி 262 36. இதுல நாங்கள் மேல் மேஜ் லாஸ்ட்டுக்கு போயிட்டு பார்த்தாலும் அவர் என்ஐசி 262 36 இதே டீட்டெயில்ஸ் தான் வந்திருக்கும். எந்த வித்தியாசம் இல்லை. நீங்க எந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணி பார்த்தாலும் அதே டீட்டெயில்ஸ் பாருங்க. உங்களுக்கு என்ன செய்யலாம், கண்ட்ரோல் பி கொடுத்து பிரிண்ட்டுக்கு போயிட்டு இதை நீங்க என்ன செய்யலாம், பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். 1000ஐயும் ஒரே பிரிண்ட்ல உங்களுக்கு என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல பாருங்க 1000 இருக்குது. பிரிண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பிரிண்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபைலுக்கு போயிட்டு சேவ் ஆஸ் கொடுத்து ப்ரௌஸ் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் ஃப்ரீ கோர்ஸ்ல இடத்துல போயிட்டு இதை நான் மெயில் மேஜ் பேர்ல ஒரு பிடிஎஃப் சேவ் பண்ண போறேன். பிடிஎஃப் கொடுத்து சேவ் பண்ணதை கொடுத்தேன்னு சொன்னால் அந்த 1000 பேஜஸும் 1064 பேஜஸும் வந்துட்டு எங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஆக வந்து இந்த இடத்துல சேவ் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், அப்ப இந்த 1000 பேஜஸ் மேலே பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், அல்லது எங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றதா இருந்தாலும் சென்ட் பண்ணி கொள்ளும். இதுதான் மெயில் மேஜுடைய சப்ஜெக்ட். ஸோ நான் அந்த வேர்டு ஓப்பன் பண்ணி அதோட இன்ட்ரடக்ஷன் விஷயங்கள் வந்து காப்பி பேஸ்ட் அந்த மாதிரி அண்டூ பண்றேன், ரிடியூ பண்றேன். அதே மாதிரி வந்து மெயில் மேஜுடைய சப்ஜெக்டும் பார்த்துருக்கேன். ரைட், இதுல பாருங்க எனக்கு 1000 பேஜஸ் வந்திருக்கு. இந்த இடத்த போய் பார்த்ததையும் 1064 பேஜஸ் வந்திருக்கு. உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா இது ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு வந்திருக்குது. ரைட், இதுல சைட்ல போயிட்டு பார்த்தா தெரியும் 1000 பேஜஸும் இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டூடெண்ட்ஸ் டாக்குமெண்ட் தேவையோ அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு எடுத்துக்கொள்ற மாதிரி இருக்கும். ரைட், அப்ப இந்த விஷயம் வந்து மெயில் மேஜுடைய விஷயம் அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் இல்லைன்னு சொன்னா காரணமா இந்த கிளாஸை வந்து ரிப்பீட் பார்க்கலாம். எப்படி செய்யற எந்த விஷயம், இந்த டெக்னிக்ஸ் இந்த மாதிரி பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல வந்து நாங்க அந்த லேபிள் கிரியேட் பண்ற விஷயங்களை வந்து பார்ப்போம். இப்படியான இம்பார்ட்டன்டான சில நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்ஸல் வேர்ட்லயும் கூட நாங்கள் எக்ஸல்லையும் டீப்பான சில விஷயங்களை பார்ப்போம். என்னோட கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் கோர்ஸ்ல வந்து மோர் தேன் 20 hours வேர்டை மட்டும் மோர் தேன் 20 hours வந்து பேசியிருக்கிறோம். ஸோ அதுவும் வெரி வெரி அட்வான்ஸான ஒரு விஷயமா இருக்க போது. ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்க விளங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சந்திப்போம்.